அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா pranic healingனா என்ன இத பத்தி நம்ம என்ன செய்ய போறோம்னா பார்க்க போறோம். மாடர்ன் pranic healing அராட்டிக் யோகாவுடைய ஃபவுண்டர் வந்து கிராண்ட் மாஸ்டர் சோகோஷி. மாஸ்டர் வந்து சீன வம்ச வழியை சேர்ந்த பிலிப்பினோ கெமிக்கல் இன்ஜினியர், சக்சஸ்ஃபுல்லான பிசினஸ்மேனும் கூட. pranic healingனா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஹெல்த் ரீதியாவோ இல்ல மைண்ட் ரீதியாவோ ஏதாவது ஒரு இஷ்யூஸ் இருந்தது அப்படின்னா எந்த விதமான மெடிசனும் இல்லாம பிளஸ் நம்ம பாடியை டச் பண்ணாம நம்மள நாமே என்ன செய்ய முடியும்னா அழகா குணமாக்க முடியும். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு துணை மருத்துவம் தான். இது வந்து இதுக்காண்டி நீங்க வந்து எதையும் வந்து நீங்க எடுத்த மெடிசனை எதையும் நீங்க நிறுத்தணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்ப சுகர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க அலோபதி மெடிசன் வந்து என்ன செஞ்சுட்டு இருக்கீங்கன்னா எடுத்துட்டு இருக்கீங்க. அது கூட சேர்த்து இந்த pranic healingயும் நீங்க என்ன செஞ்சுக்கலாம்னா எடுத்துக்கலாம். அப்ப எடுக்கும்போது இந்த pranic healing உங்களுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஹீலிங் எடுக்க எடுக்க உங்களுடைய சுகர் வந்து ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்யும்னா கம்மியாகும். அப்ப நீங்க என்ன செய்வீங்கன்னு பாத்தீங்கன்னா உங்க டாக்டர் கிட்ட கொண்டு போய் சொல்லுவீங்க, எனக்கு வந்து சுகர் வந்து கம்மி ஆகுதுங்க, கம்மி ஆயிருக்கு அப்படிங்கிற உங்க ரிப்போர்ட்ஸ் வந்து என்ன செய்யும்னா காட்டும். அப்ப அந்த ரிப்போர்ட்ஸை பார்த்த உடனே டாக்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா உங்களுடைய மெடிசனை வந்து என்ன செய்வாங்கன்னா கம்மி பண்ணிட்டு வருவாங்க. ஸோ அப்போ அது மாதிரி pranic healing வந்து என்ன செய்யும்னா நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணும். இந்த pranic healingல நம்ம என்னென்ன மாதிரியான டிசீஸ் எல்லாத்தையும் நம்ம ஹீல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் பிசிக்கல் பாடியில நம்மளுக்கு என்ன மாதிரியான இஷ்யூஸ் இருக்கும்? சாதாரண தலைவலி, ஒத்த தலைவலி, ஸோ அது வந்து சொல்லுவாங்க முதுகு வலி. ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள், காய்ச்சல், சளி பிளஸ் ஆர்த்ரைட்டிஸ், ருமாட்டிசம், இது எல்லாத்தையுமே என்ன செய்யும்னா அழகா நம்மளால என்ன செய்ய முடியும்னா ஹீல் பண்ணிக்க முடியும். கேன்சர் முதற்கொண்டு நம்மளால என்ன செய்ய முடியும்னா ஹீல் பண்ண முடியும். கேன்சர்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜ் அப்படின்னா நம்மளால அழகா குணமாக்க முடியும். 5th ஸ்டேஜா இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு பிளசண்டான ஒரு பெயின் இல்லாத ஒரு டெத்தை வந்து என்ன செய்ய முடியும்னா கொடுக்க முடியும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மைண்ட் ரிலேட்டட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ், ஆன்சைட்டி, இதை எல்லாத்தையுமே நம்மளால pranic healingல ரொம்ப அழகா என்ன செய்ய முடியும்னா கியூர் பண்ண முடியும். ஸோ அந்த pranic healing எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்ம உடம்பு இருக்கு அப்படின்னா நம்ம உடம்பை சுத்தி ஆரா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே இப்படி இருக்கும். நம்ம உடம்பை சுத்தி ஆரா இருக்கு பாருங்க, இது மாதிரி எல்லாத்துக்குமே இருக்கும். ஸோ நோயா இருந்தாலும் கிருமியா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் நம்மளுடைய ஆராக்குள்ள வந்துட்டு தான் நம்மளுடைய பிசிக்கல் பாடியை வந்து என்ன செய்யும்னா டச் பண்ணும். எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஃபீவரிஷா நம்ம என்ன செய்யறோம்னா ஃபீல் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம டாக்டர்கிட்ட போறோம், எனக்கு ஒரு ஃபீவரா இருக்குங்க அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. டாக்டர் வந்து உங்களுக்கு செக் பண்றாங்க, செக் பண்ணி பார்த்துட்டு ஃபீவர் எதுவும் இல்லை அப்படிங்கிறாங்க. அப்ப நம்ம என்ன சொல்லுவோம்னு பாத்தீங்கன்னா எனக்கு உள்காய்ச்சலுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்ப என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஃபீவர் வந்து நம்மளுடைய ஆராக்குள்ள வந்தனால நம்ம அந்த காய்ச்சலை வந்து என்ன செய்யறோம்னா உணர்றோம். அப்ப கிருமி ஃபர்ஸ்ட் எங்க உள்ள வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்மளுடைய ஆராக்குள்ள வருது. அதுக்கப்புறம் தான் நம்மளுடைய பிசிக்கல் பாடியை வந்து என்ன செய்யுதுன்னா டச் பண்ணுது. இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய வீடை நீங்க வந்து இமேஜின் பண்ணி பாருங்க. வீட்டை சுத்தி நம்ம என்ன செய்யணும்னா ஒரு காம்பவுண்ட் கட்டி வச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து எல்லாரும் எதுக்குள்ள வருவாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா காம்பவுண்டுக்குள்ள வந்துட்டு தான் நம்மளுடைய வீட்டுக்குள்ள வந்து என்ன செய்வாங்கன்னா என்டர் ஆவாங்க. ஸோ அதே விஷயம் தான் நம்ம உடம்புக்குள்ளேயே என்ன செய்யுதுன்னா நடக்குது. அப்ப இந்த ஆறால நம்மளுக்கு என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆறாக்குள்ள நம்மளுக்கு 11 மேஜர் சக்ராஸ் வந்து என்ன செய்யுதுன்னா இருக்கு. இந்த சக்ராஸ் வந்து என்ன செய்யும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ்ல சுத்திட்டே இருக்கும். இது கிளாக் வைஸ்ல சுத்தும் போது நேச்சர்ல இருந்து எனர்ஜி எடுக்கும். ஆன்டி கிளாக் வைஸ்ல சுத்தும் போது நம்ம உடம்புடைய டாக்ஸின்ஸ் எல்லாத்தையும் என்ன செய்யும்னா வெளியில தள்ளும். இப்ப இந்த இடத்துல எனக்கு ஒரு சக்கரா இருக்கு அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய ஆர்கன்ஸ் எல்லாத்தையும் இந்த சக்கரா தான் என்ன செய்யும்னா கண்ட்ரோல் பண்ணும். அப்ப நம்ம pranic healingல நம்ம என்ன செய்வோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இப்ப நமக்கு இந்த இடத்துல டிசீஸ் இருக்கு அப்படின்னா இந்த சக்கரால வந்து இயக்கம் வந்து சரியா என்ன செய்யாதுன்னா இயங்காது. எப்படி வந்து ஒரு சக்கரா வந்து சரியா இயங்காம போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய ரிப்பீட்டட் தாட் அண்ட் எமோஷன்ஸ் அது வந்து அந்த சக்கரா மேல உட்கார அந்த சக்கராவால கிளாக் வைஸும் ஆன்டி கிளாக் வைஸும் சுத்த முடியாம போயிடும். அப்போ அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு வந்து டிசீஸ் எனர்ஜி வந்து என்ன செய்யுதுன்னா வருது. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம் pranic healingல அப்படின்னா கல் உப்பை வந்து ஒரு பவுல்ல நம்ம 1 லிட்டர் தண்ணியில ஒரு கைப்பிடி அளவு உப்பு வந்து நம்ம போட்டு வச்சிருப்போம். நம்ம அந்த டிசீஸ் எனர்ஜி எல்லாத்தையும் எடுத்து அந்த பவுலுக்குள்ள தூக்கி நம்ம என்ன செய்வோம்னா போடுவோம். இது வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கும் நம்ம நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா கல் உப்பை வச்சு நம்ம என்ன செய்வோம்னா சுத்தி எல்லாம் போடுவோம். சுத்தி போட்ட உடனே நீங்க என்ன சொல்லுவீங்கன்னு பாத்தீங்கன்னா எனக்கு இப்ப நல்லா இருக்கு, ஃப்ரெஷ்ஷா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவீங்க. இது நம்ம எல்லாருமே ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். நம்ம கிராமத்துக்கு போறோம், கிராமத்துல வந்து என்ன செய்வாங்கன்னு பாத்தீங்கன்னா வேப்பாலையை வச்சு என்ன செய்வாங்கன்னா அப்படியே வந்து என்ன செய்வாங்கன்னா சிறகடிக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்படி நீவி விடுவாங்க.
அது பண்ணதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த பர்சன் வந்து நல்லா ஆயிடுவாங்க, எனக்கு நல்லா ஆயிடுச்சுங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்கன்னா சொல்லுவாங்க. அப்ப இதுலலாம் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இதுக்கு பின்னாடி என்ன சயின்ஸ் இருக்கு, இதை தான் நம்மளுடைய மாஸ்டர் வந்து 18 இயர்ஸ் வந்து என்ன செஞ்சிருக்காருன்னா ரிசர்ச் பண்ணி அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சிலரால பண்ணப்பட்ட அந்த விஷயங்களை இன்னைக்கு எல்லாருமே ஈஸியா பண்ற மாதிரி நம்மளுடைய கைகள்ல என்ன செஞ்சிருக்காங்கன்னா இதை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ அந்த உப்புல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா உப்பு வந்து நெகட்டிவான எனர்ஜிஸ் எல்லாத்தையும் என்ன செய்யும்னா பிரேக் பண்ணும், தண்ணி வந்து என்ன செய்யும்னா அப்சர்வ் பண்ணும். அப்போ நம்ம என்ன செய்வோம்னா அந்த டிசீஸ் எனர்ஜி எல்லாத்தையும் எடுத்து பவுல்குள்ள போட்டுருவோம். போட்டுட்டு நம்ம என்ன செய்வோம்னு பார்த்தீங்கன்னா நேச்சர்ல இருந்து எனர்ஜி வாங்கி நம்ம எனர்ஜி வந்து கொடுப்போம், நம்மளுடைய ஓன் எனர்ஜி எதுவுமே கொடுக்க மாட்டோம். நீங்க இப்ப ஜாதகம் பாக்குறீங்கன்னு வைங்களேன், ஜாதகக்காரங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிரகங்கள் எதுவும் மோசமா இருந்தது அப்படின்னா கடல்ல போய் குளிக்க சொல்லுவாங்க, குளிச்சுட்டு அதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கோயிலுக்கு போங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்கன்னா சொல்லுவாங்க. அப்ப கடல்ல என்ன இருக்கு, எல்லாம் உப்பு. அப்ப அந்த உப்புல நம்ம குளிக்கும் போது நம்ம ஆரா ஃபுல்லா என்ன ஆயிடும்னா நல்லா வந்து கிளென்ஸ் ஆயிடும். நம்மளுடைய ஆரா வந்து இது கிளியரா இருக்கக்கூடிய ஆராவை பார்த்தோம், ரொம்ப டிஸ்டர்பா இருக்கக்கூடிய ஆரா வந்து இந்த மாதிரி இருக்கும். எப்படி இருக்கு பாத்தீங்களா, அப்படியே கச்ச 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 கச்சன்னு இருக்குல்ல. ஸோ இது மாதிரி இருக்கும். அப்போ நம்ம என்ன செய்வோம்னு பார்த்தீங்கன்னா இந்த உப்பு தண்ணியில் நம்ம குளிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக இதெல்லாம் என்ன ஆகிடும்னா கிளென்ஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம கோயிலுக்குள்ளே போகும்போது அங்கே நல்ல பாசிட்டிவான எனர்ஜி வந்து என்ன செய்யும்னா நம்மளுக்குள்ளே வரும்போது நம்ம ஆட்டோமேட்டிக்காக என்ன செஞ்சிடறோம்னா ஹீல் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து நம்மளுக்குள்ளே வந்து என்ன செஞ்சுட்டு இருக்குன்னா நடந்துட்டு இருக்கு. இப்போ இந்த ஆறால வேற என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய சக்சஸே இந்த ஆறால தான் என்ன செய்யுதுன்னா இருக்கு. இந்த ஆரா வந்து எல்லாத்துக்கும் ஒரே அளவா, இதுல வந்து பாத்தீங்கன்னா இன்னர் ஆரா அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு சொல்லுவோம், அதை நீங்க கோர்ஸ்ல வந்து என்ன செய்வீங்கன்னா லேர்ன் பண்ணுவீங்க. இந்த இன்னர் ஆரா வந்து பாத்தீங்கன்னா பர்சன் டு பர்சன் வந்து என்ன ஆகும்னா வேரி ஆகும், எல்லாத்துக்கும் ஒரே அளவு வந்து என்ன செய்யாதுன்னா இருக்காது. ஸோ நம்மளுடைய சக்சஸ் வந்து எதை டிபெண்ட் ஆகி இருக்கு அப்படிங்கிறாங்கன்னா நம்மளுடைய இன்னர் ஆராவுடைய ஸ்ட்ரென்த் பிளஸ் இன்னர் ஆராவுடைய அளவை பொறுத்து தான் என்ன ஆயிருக்குன்னா வேரி ஆகும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருக்கும் யார்கிட்ட ஒவ்வொருத்தர்கிட்டயா நீங்க போயிட்டு உனக்கு வந்து எது கிடைச்சா ஹாப்பியா இருக்கும் அப்படின்னு சொல்லி நீ நினைக்கிற அப்படின்னு சொல்லி சொன்னோம் அப்படின்னா அவங்க எல்லாருமே ஏதாவது ஒரு விஷயத்த வந்து என்ன செய்வாங்கன்னா கேட்பாங்க, இது கிடைச்சா எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருமே எதை விரும்புறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சக்சஸை வந்து என்ன செய்யறோம்னா விரும்புறோம். பட் நம்ம நினைச்ச எல்லா விஷயத்தையும் நம்மளால எல்லாராலையும் அடைய முடியுதா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எல்லாராலையும் அடைய முடியறது இல்லை. சில பர்சன்ஸ் வந்து என்ன செய்வாங்கன்னு பாத்தீங்கன்னா எனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க, அதை ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்வாங்கன்னா அச்சீவ் பண்ணிடுவாங்க. சிலரால வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டே இருப்பாங்க, ஆனா அவங்களால என்ன செய்ய முடியாதுன்னா கிடைக்காம என்ன செய்யும்னா ரொம்ப சிரமப்பட்டுட்டே இருப்பாங்க. ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்மளுடைய இன்னர் ஆராவுடைய அளவை வந்து இன்க்ரீஸ் எப்படி பண்ணணும் அப்படிங்கிற சீக்ரெட் வந்து நம்மளுக்கு வந்து என்ன செஞ்சிருக்கணும்னா தெரிஞ்சிருக்கணும். அப்ப இந்த கோர்ஸ்ல வந்து நம்மளுக்கு வெறுமனையா இதை மட்டும் நம்மளுக்கு ஹீலிங் கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சிட்டு போவோம். ஆக்சுவலா ஹீலிங் மட்டும் அங்க இருக்காது. நம்ம என்னெல்லாம் படிப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய எனர்ஜி லெவலை எப்படி இம்ப்ரூவ் பண்றது அப்படிங்கிறத நம்ம படிப்போம். ஒரு பிளேஸோட எனர்ஜி லெவல் எப்படி இருக்கும், அடுத்த பர்சனோடைய எனர்ஜி வந்து எப்படி நம்மளை வந்து என்ன செய்யும்னா அஃபெக்ட் பண்ணும், நம்மளை நாமே எப்படி நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த பேசிக் பிராணிக் ஹீலிங் கோர்ஸ் இந்த 2 days கோர்ஸ்ல வந்து நம்மளுக்கு அழகா என்ன செய்வாங்கன்னா சொல்லி கொடுப்பாங்க. இந்த 2 days கோர்ஸ் நீங்க படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா ஆட்டோமேட்டிக்கா வந்து பாத்தீங்கன்னா நீங்களே நினைச்சிருக்கவே மாட்டீங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களால வந்து ஒரு லிமிட்டடான சம் ஒர்க் மட்டும்தான் என்ன செய்ய முடியும்னா பண்ணிட்டு இருப்பீங்க. பட் இந்த கோர்ஸ் முடிச்சோடனே உங்களோட எனர்ஜி லெவல் இன்க்ரீஸ் ஆக ஆக ஆட்டோமேட்டிக்கா நிறைய விஷயங்கள் வந்து என்ன செய்வீங்கன்னா பண்ணுவீங்க. அதே டைம் தான் பட் உங்களால வந்து பாத்தீங்கன்னா நிறைய ரிசல்ட் வந்து என்ன செய்ய முடியும்னா கொடுக்க முடியும். அந்த மாதிரியான ஒரு அருமையான ஒரு கோர்ஸ் இது வந்து 2 days ஒர்க் ஷாப் தான். மார்னிங் 10ல இருந்து ஈவினிங் 5 வரைக்கும் நம்மளுக்கு இருக்கு. இது வந்து கம்மிங் 29th and 30th நம்மளுடைய கோயம்புத்தூர்ல மதர் பிராணிக் ஹீலிங் சென்டர்ல கவுண்டம்பாளையத்துல நடக்குது. ஸோ நீங்க யாராவது படிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த கோர்ஸ்ல வந்து என்ன செய்யுங்கன்னா ஜாயின் பண்ணி உங்களோட எனர்ஜி லெவலை நல்லா இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம உங்களுடைய ஹெல்த்தையும் நல்லா சூப்பரா வந்து என்ன செஞ்சுக்கலாம்னா ஆக்கிக்கலாம். இது நம்மளுக்கு மட்டும் ஹீலிங் இல்லை, நம்ம வெளிநபர்கள் யாருக்கு வேணாலும் நம்ம என்ன செய்யலாம்னா ஹீலிங் வந்து என்ன செஞ்சுக்கலாம்னா பண்ணிக்கலாம்.